அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். தாயின் கருப்பையில் ஒரு கரு உருவாகிவிட்டது என தெரிந்தவுடனேயே பெற்றோர்கள் பிறக்கப் போகும் குழந்தைக்கான சகல ஆயத்தங்களையும் ஆரம்பித்து விடுவதுண்டு. ஆனால் தேவனோ நாம் உருவேற்பட முன்னதாகவே தமது இருதயத்தில் நாம் இருக்கும்போதே செய்துவிட்ட ஆயத்தங்களை நம்மால் கற்பனை பண்ணவே முடியாது. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானம் என்று பவுல் குறிப்பிடுவது நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்திய ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலில் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து இரட்சகராக உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவர் என்பதை பேதுரு தெளிவுபடுத்தியுள்ளார். 1 பேதுரு 1:20. இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்ததால் பாவத்தின் மீது அவருக்குள்ள வல்லமையும் வெளிப்பட்டது. இன்று நமக்கு அதனை தந்தருளியுள்ளார். மறுபுறத்தில் நமது இன்றைய வாழ்வுக்கும் நித்திய வாழ்வுக்குமாக எதையெல்லாம் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை யாரும் கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. அவை கற்பனையிலும் தோன்ற முடியாது. பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போக தேவன் நமக்காக ஒரு புதிய வானத்தையும் பூமியையும் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:1. உமது ராஜ்யம் வருவதாக என்று நாம் ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதிலுண்டு என்பதை நினைவில் கொள்வோமாக. அந்த பரலோகத்தில் நமக்கு புதிய சரீரம், புதிய நாமம், புதிய பாடல்கள் எல்லாம் காத்திருக்கின்றன. ஒரு புதிய அரசாட்சியின் கீழ் தேவ நீதியில் நாம் வாழ்வோம். ஏனெனில் மனிதன் இழந்ததிலும் மேலாக நமக்காக காத்திருக்கின்ற இது புத்தம் புதியது, மறுசீரமைக்கப்பட்ட பழையது அல்ல. அங்கே கண்ணீரும் இல்லை, கவலையும் இல்லை, ஏன் மரணம் கூட இல்லை. இவற்றை நாம் அடைய முதலில் இயேசு மீண்டும் வர வேண்டுமே. ஆம் தேவ பிள்ளையே, ஒரு நாள் புத்தம் புதிய உலகில் நாம் அனைவரும் தேவனோடு நித்தியமாக வாழ்வோம். அதுவரையிலும் நம்மை ஆவியானவர் நடத்துவார். வரவிருக்கும் மகிமையை நினைவு கூர்ந்து இந்த உலகில் வாழ்வின் பாடுகளை பொறுமையுடன் சகித்து கர்த்தரையே சார்ந்து சோதனைகளுக்கு இடமளிக்காமல் அவருக்காக ஜீவிப்போமாக. இவை யாவற்றிற்கும் மேலாக இயேசுவை சந்திக்கும் போது நாம் அவரை போல இருப்போம் என்ற நிச்சயம் இந்த வாழ்வை அவருக்காக வாழ நம்மை ஊக்குவிக்கிறது. இந்த நம்பிக்கையுடன் நாம் முன்னடப்போமாக. இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று 1 கொரிந்தியர் 2:9 கூறுகிறது. மாரநாதா, அன்பின் தேவனே, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எனவே பாடுகளின் மத்தியிலும் உமக்கு சாட்சியாகவும் பரிசுத்தமாகவும் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை, இந்த பூமியில் வாழும் நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. தேவனுடைய பரலோகமே நமக்கு நித்திய வாழ்வை தரும். அதை மறந்து போக வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.